ஹalleluya. 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 எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நிப்போம். இவ்வளவு சத்தமா பாடுறீங்க, அந்த அக்கா பாடும்போது மட்டும் நீங்க சரியா பாட மாட்டேன்றீங்களே. இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த அவரே என்னை காண்பார், அவரே என்னை காப்பவர், சிங்கக்கேபியே சூழல் இருப்போம், அவர் என்னை காத்துடுவார். நீங்க தான் பாட போறீங்க. பாடலாமா? நல்ல சத்தமா பாடலாமா? எனக்கு பதில் வரல. ஓ எஸ். சரி, ஓகே, ரெடி? 1 2 3 4. அவரே எல்லாம் நம்மை கூட்டு பரமதேவனை, தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தாவை, ராஜாதி ராஜாவை. இது இரவு நேரத்தில் கூட சுவாமி நீர் எங்களுக்கு தரப்போ என்று சுவாமி, புது வருஷம், புது ஆசீர்வாதம், புதுமையான அற்புதங்கள் இவளை காண வந்திருக்கிறோம் சுவாமி, இவளை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் சுவாமி. எங்கள் கண்மலையும் எங்கள் வீப்பு வாழ்க்கை கர்த்தாவே, இது நேரத்தில் எங்கள் வாயின் வார்த்தைகள், எங்கள் இருதயத்தின் தியானம் நம்முடைய சமூகத்திலே பிரீதியா இருக்கத்தக்கதாக நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் அருமையார் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷம். இன்னைக்கு நம்ம முதல்ல என்ன பண்றதா இருந்தோம்? ப்ரேயர் இல்லையா? 10ல இருந்து 11 வரைக்கும் என்ன பண்றதா இருந்தோம்? ப்ரேயர். சரி, 10ல இருந்து 11 வரைக்கும் இன்னைக்கு ப்ரேயர் தான் பண்ண போறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ண போறோம். சரியா? இன்னைக்கு யாரெல்லாம் உண்மையாலுமே புது வருஷத்தை வரவேற்க வந்திருக்கீங்க? இன்னைக்கு யாரெல்லாம் புது வருஷத்தை வரவேற்க வந்திருக்கீங்க? புது வருஷம் வரவேற்க வரோம்னா என்ன பண்ணணும்? நம்ம ஆயத்தமாகணும். ஆயத்தமாகணும். எப்படி ஆயத்தமாவீங்க? ஜெபத்தினால். எல்லாத்துக்கும் ஜெபம் தான். நீ கேட்கறது சொல்ற ஜெபம் கேட்கப்படணும் இல்லையா? முதல்ல இங்கே ஒரு பாஸ்டர் இருந்தார், ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர். அவரெல்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஜெபம் சொல்லுங்க, பாஸ்டர் ஜெபம் சொல்லுங்க பாஸ்டர். நீங்கள் சொல்கிற ஜெபம் கேட்கப்படணும். சரியா? அதனால் அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் எப்படி ஆயத்தமாக வரணும்? சத்தமா சொல்ல. பாவரிக்கை செய்யணுமா? சரி, அப்புறம் அது ஒன்று பாவரிக்கை செய்யலாம். அப்புறம் வேற என்ன பண்ணலாம்? ஒப்பு கொடுக்கணும். சரி, அப்புறம் கேட்குற மாதிரி பேசு, உங்களை தாழ்த்தணும். அப்புறம் வேற என்ன? ஊக்கமா? எப்படி ஊக்குவித்துக்கிட்டே ஜெபிக்கலாமா? ஓ சுவாமிய பாசிமணிய ஊக்குவிக்கலாமா? இல்லை எப்படி? ஊக்கம்னா எப்படி? எப்படிங்க? சரி, ஊக்கமா ஜெபிக்கணும், ஊக்குவித்து ஜெபிக்கணும். சரி, இப்ப 4 பாயிண்ட் சொன்னாங்க. இதை விட வேற யாராவது சொல்றீங்களா? கேட்கல. நன்றி சொல்லணும். சரி, அதுவும் நல்ல பாயிண்ட். எல்லாம் நல்ல பாயிண்ட் சொல்றீங்க. ஆனா நான் நினைக்கிறது யாருமே கொண்டாடல என்ன வெளியில. அவர் நம்மளோட பேச சுத்தமா இருந்தா அவர் பேசுவாரு. பின்ன நான் வந்து என்னத்த பேச போறாரு ஒண்ணுகிட்ட? வேற வேற எதுவும் சொல்றீங்களா? புது வருடத்துக்கு நம்ம தகுதியா? புது வருஷத்துக்கு நம்ம தகுதியா? சரி, அப்புறம் வேற? அப்படியா? சரி, நான் இன்னைக்கு புதுசா ஒன்று சொல்லி தர போறேன் உங்களுக்கு. சரியா? புது வருஷத்துக்கு போக போறீங்க, புதுசா போகணும், ஸ்டைலா போகணும், தாழ்மையா போகணும், மன்னிப்பு வாங்கிட்டு போகணும். என்ன
என்னென்னமோ சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த மன்னிப்புன்றதை பற்றி யாரும் சொல்லலை, நான் வாயை விட்டுட்டேன் நான் முன்னாலே. இல்லை, என்னென்னமோ சொன்னீங்க. ஆனால் அந்த புது வருஷத்துல நாம போறதுக்கு ஒரு பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ண போறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஆ பழசெல்லாம் மறந்துடுவாங்க இல்லையா? ஆ அப்படித்தானே கல்யாணம் பண்ணுவீங்க? ஆ பொம்பளை பிள்ளைங்க வீட்டு அவங்க புருஷ வீட்டுக்கு போனாலும் என்ன பண்ணுவாங்க? எங்க அப்பா வீட்டில் எதை தான் செஞ்சேன், எங்க அப்பா வீட்டில் அதான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அதை மறக்க மாட்டீங்க. ஆனா புது வருஷத்துல நம்ம போகும்போது சில காரியங்களை நம்ம மறந்தாகணும். என்ன? ஆ புது வருஷத்துல நாம போகும்போது மறக்கிறதுக்கு கூட சேர்ந்து இன்னும் ஒன்று வரும். அது என்னது? மறப்போம், மன்னிப்போம். மன்னிப்போம். இந்த மன்னிப்புன்றது மட்டும் நம்மளுக்கு வராதுங்க. இந்த மன்னிப்புன்றது மட்டும் பேசுவோம். அடுத்தவங்களுக்கு என்ன சொல்லும்? நீ அவங்கள மன்னிச்சிருந்தா, நீ அப்படி பண்ணிருந்த, இப்படி பண்ணிருந்த. இன்னைக்கு புது வருஷத்துக்கு வரப்போற எல்லாரும் உன் மனசுல எவ்வளவு கோபம் இருக்கு, எவ்வளவு ஆத்திரம் இருக்கு, எவ்வளவு பொறாம இருக்கு, எவ்வளவு ஒருத்தர் என்ன பண்ணணும், தீர்க்கணும் அவனை. என்ன இப்படி எத்தனை பேருக்கு இந்த பண்ணி இது இந்த கோபம் இருக்குது? என்ன யாருமே பேச மாட்டேங்குது. தூக்கம் வந்துச்சா? அதுக்கு தான் டீ குடிச்சிட்டு வர சொன்னேன் எல்லாத்தையும். ஆ டீ குடிச்சிங்களா எல்லாரும்? ஆ இல்லை கேன கொண்டு இங்கே வச்சுட்டேன் ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால. ஆ கொண்டு வந்து வச்சிரு, நீ பண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கலாம், நான் மட்டும் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். அப்ப பாரு, இந்த புது வருஷத்துக்கு நீ போக போறனாக்கா உனக்கு முக்கியமானது, எல்லாமே முக்கியமானது இருந்தாலும் ஒன்னே ஒண்ணுதான் உனக்கு தகுதிப்படுத்த போகுது. என்ன? அது என்னது? அது மன்னிப்பு. மன்னிப்பு நீ ஆண்டவர்கிட்ட வாங்குற மன்னிப்பு கிடையாது. நான் சொல்றேன், நீ ஆண்டவர்கிட்ட போய் வாங்குற மன்னிப்பு கிடையாது. ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மன்னியும். என்ன? நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். இங்க இருக்க எத்தனை பேர் உன்கிட்ட கடன் வாங்கினவனுக்கு மன்னிச்சிருக்க சொல்லுவாங்க? கை தூக்கி பார்க்கலாம். ஒருத்தர், 2, அவ்வளோதான், 3, 4, ஒன்று ஒன்றா கை வந்து பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் உங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல ஆண்டவர் உங்கள் பாவ கடனை மன்னிக்கணும்னா நீ அப்ப என்னதான் பண்ணியிருக்கணும்? கடனாளிக்கு மன்னிச்சுதான் இருக்கணும். கடனாளிக்கு மட்டும் மன்னிச்சா போதுமா? ஆ ஆ உனக்கு கடன் வாங்கின போதவே மற்ற காரியங்கள் இருக்குது. உனக்கு விரோதமாக, உனக்கு எதிராக நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க? நிறைய காரியங்களை செய்திருப்பாங்கன்னா இல்லையா? இன்னைக்கு வேற திருவிருந்து வேற எடுக்கிறீங்க, ஸ்பெஷல் திருவிருந்து புது வருஷத்துல பாவ மன்னிப்போட. அப்ப இந்த மன்னிப்புன்றது வந்து ரொம்ப தேவையா இருக்குது. நான் இதை வந்து இந்த வாரம் பூரா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணல, இந்த இதை பண்ணி அதை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணல. இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து ஆண்டவர் எனக்கு சொன்னது அதுதான். ஏன்னா மத்தியானத்துல என்ன கூட 2 பிள்ளைங்க இருந்தாங்க, ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, அது என்னோட பேசுறது. ஏன்னாக்கா இதே வார்த்தையை வந்து என் மனைவி வந்து ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. எல்லாத்தையும் மறந்துடும், எல்லாத்தையும் மறந்துடணும், எல்லாத்தையும் மன்னிச்சிடணும், எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த இதுக்கு புது வருஷம் வரும்போது என்ன பண்ணக்கூடாது? புது வருஷத்துல போய் இந்த பழைய கதையெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? யோசிச்சுட்டு நான் அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன், அப்படி பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன்னு சொல்லக்கூடாது. அவன் சொல்லும்போது நான் சரியா கவனிக்கல. என் மனைவி சொல்லும்போது நான் அதை கவனிக்கல. ஆனா இன்னைக்கு ஒரு இடத்துல நிற்கும்போது அங்க ஒருத்தவங்க சொல்றாங்க, பழசெல்லாம் மறந்துடும், மன்னிச்சுது, இதுக்கு மேல என்ன பண்ணக்கூடாது, எதை பற்றி நினைக்க கூடாது, எதை பற்றி நினைக்க கூடாது, மன்னிச்சு விடு. அது எனக்கு சுருக்குன்னு குத்துருச்சு. ஆனா நான் வந்து அதை பற்றி ஒரு பெரிய ஒரு கனவு வச்சிருந்தேன், ஒரு பெரிய பிளானே வச்சிருந்தேன், ஒரு பிளாட்டை போட்டு வச்சிருந்தாங்க, இது எதை இப்படி செய்யணும் அப்படின்ட்டு. ஆனா அந்த மன்னிக்கணும் அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்டது எனக்கு மனசுல சுருக்குன்னு குத்துருச்சு. அங்கேயே சொன்ன நான் என் மனசுக்குள்ள சொன்னேன், மன்னிச்சுட்டார். அப்ப அந்த நேரத்துல எனக்குள்ள வந்த ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி, அது சொல்ல முடியாது. இந்த ஒரு காரணம் தான் எனக்கு மன்னிக்க முடியாத இருந்தது. மன்னிக்க முடியாது கிடையாது, அது வந்து நான் எதை பண்ணணும், எதை செய்யணும், என்ன நான் யாருன்னு நிரூபிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா அது இன்னைக்கு வந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, 31ஆம் தேதி நீ ஆராதனை நடத்த போற,
6ஆம் நேரத்துக்கு மேல என்ன பண்ண, மற்றவர்களை மன்னி அப்படி சொன்னாரு. நான் மன்னிச்சேன். மன்னிச்சதால எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு மனசுல. எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. நான் கோமதி சிஸ்டர்கிட்டயும் கீர்த்தி சிஸ்டர்கிட்டயும் உட்காந்து பேசுறேன் சில காரியங்களை. ஏன்னா அந்த மன்னிப்பு வரும்போது மனசுல நம்ம மன்னிக்கும் போது வர சந்தோஷம் ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அந்த சந்தோஷத்தை எவனாலையும் திருட முடியாது. என்ன, நீ வீட்டுல நல்லா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும்போது சொல்றத புருஷன் பொண்டாட்டியோ என்ன பண்ணி விடுவாங்க, குழப்பி விட்டுருவாங்க. என்ன சொல்லுவோம் நாம, நல்ல நாள் அதுவும் என்ன பண்றான் பாரு, எல்லாத்தையும் கெடுத்துட்டு போடாம பாரு, எல்லாத்தையும் கெடுத்து போட்டா பாரு சொல்லுவாங்க. ஆனா நீ ஒருத்தர் மன்னிக்கிறதுனால உன் மனசுல வர சந்தோஷம் ஒண்ணு இருக்கு பத்தியா. எல்லாம் கேக்குறீங்களா, தூங்குறீங்களா, அல்லேலூயா சொல்லு. அங்க ஒரே ஒரு கைதான் மேல போச்சு, நான் தூங்குறேன் அப்படின்ட்டு. பரவாயில்ல இருக்கட்டும், ஒரு சந்தோஷம். என்ன, அப்ப இந்த மன்னிப்பு, நீ உனக்கு எவன் என்ன செஞ்சிருந்தாலும் சரி, நீ புது வருஷத்துல போகணும், புது வருஷத்துல அடி எடுத்து வைக்கணும், புது வருஷத்துல இருந்து ஆண்டோட ஆசீர்வாதத்தை பெறணும், புது வருஷத்துல ஆண்டவரோட இன்னும் ஒரு ஸ்டெப் க்ளோஸா போகணும் அப்படின்னு நினைச்சினாக்கா, இந்த பழைய வருஷத்துல உனக்கு குப்பை, இந்த மன்னிக்க முடியாத குப்பைகள். நான் எங்க ஊர்ல சொல்லுவாரு, I will forgive but I will never forget. நீ மன்னிப்ப, ஆனா நான் அதை பண்ண மாட்டேன், மறந்துட மாட்டேன். நாயே நீ மறக்கலன்னா அப்ப என்ன அர்த்தம், நீ மன்னிக்கலன்னு அர்த்தம். அப்ப அது ஞாபகம் வரும் போல உனக்கு என்ன ஆகும், உன் மனசுல சுத்தி வரும். அப்ப அதுதான் மன்னிக்கிறதுக்கும் மறக்கிறதுக்கும். அப்ப இந்த புது வருஷத்துல நீங்க அடி எடுத்து வைக்க போறீங்க அப்படின்னாக்கா, நீ என்னவா இருக்கணும், ஒரு புது மனுஷனா மாறணும், புது மனுஷனா மாறணும். உனக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. முதல்ல நீ மன்னிக்கிறது கத்துக்கிட்டீனாக்கா, முதல்ல நீ மன்னிக்க ஆரம்பிச்சினாக்கா, உன் மனசுல இருக்குள்ள என்ன ஆகும், கோபம், ஆத்திரம், பொறாமை, வன்கண்ணு, பழி வாங்குது எல்லாமே என்ன பண்ணும், அப்படியே கரைஞ்சு போயிடும், அப்படியே கரைஞ்சு போயிடும். ஏன்னா நீ எப்ப மன்னிக்கிறியோ அப்ப நீ என்னவா மாறுற, புது சிருஷ்டி, கிறிஸ்துவ போல மாறுற, புது சிருஷ்டியா மாறுற. என்ன, ஏன்னா எனக்குள்ள இருந்து செஞ்சே உங்களுக்குள்ள இருக்க கடவுள் சொல்லியிருக்கிறாரு. சரியா, இந்த மன்னிக்கிறதுக்கு யாரெல்லாம் தகுதியா இருக்கீங்க, அடுத்தவங்களை மன்னிக்கிறதுக்கு, அடுத்தவங்களை மன்னிக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் தகுதியா இருக்கீங்க, எல்லாமே தகுதியா இருக்கீங்களா, எல்லாமே தகுதியா இருக்கீங்களா. சிலர்லாம் கை திருப்பி இழுக்கணும் போடுற கைய, என்ன சார் அப்படியே கையை கட்டிட்டு நிக்கிறீங்க, கையை தூக்க. நான் மன்னிக்கிறதுக்கு தகுதியா இருக்கேன், நான் மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன், நான் மன்னிக்க ரெடியா இருக்கிறேன். அப்படி மன்னிச்சு ஆண்டவரோட சேர்ந்து புது வருஷத்துல கால் எடுத்து வச்சு புது வருஷத்துல காலத்தை அவர் அபிஷேகத்தை பெற்று ஆசீர்வாதத்துக்குள்ளே என்றும் என்றும் ஜீவிப்பேன், என்றும் என்றும் ஜீவிப்பேன். ஆமென். ஆமென். இப்ப பாருங்க, இந்த மன்னிப்பை பற்றி சொல்லும் போது இந்த சிலர்லாம் நினைச்சுப்பீங்க, கையை தூக்கிட்டீங்க, ஆனா மனசுல ஒரு சில காரியம் இருக்கும், இதெல்லாம் எப்படி மன்னிக்கிறது, என்ன இதெல்லாம் எப்படி மன்னிக்கிறது, இதெல்லாம் என்னால மன்னிக்க முடியுமா, இதெல்லாம் நான் மன்னிக்கிறதுக்கு என்னது இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டாரு பாஸ்டர், இதெல்லாம் எப்படி மன்னிக்கிறது, என்னால முடியாது. நீ மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு அந்த மன்னிக்கிறது இல்லைன்னாக்கா உனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடையாது. அதனால இன்னைக்கு இந்த மன்னிப்பை பற்றி ஒரு 2-3 வருஷம் மட்டும் நான் சொல்றேன். நாங்க உட்கார வச்சு தூக்கி விடுறீங்க, ஆமேன்னு சொல்ல மாட்டேங்க, அலையில சொல்ல மாட்டேங்க, நிக்க வச்சிருக்கேன் நான். சரியா, ஒரு 2-3 வருஷம் மட்டும் எடுத்தவங்க வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் எபேசியர் 4 31-32. என்ன நீங்கணுமா என்னதோட படிங்க. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. நான் சொல்லலைங்க, இது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. சகலவிதமான கசப்பும், சகலவிதமான கோபமும், சகலவிதமான மூர்க்கமும், சகலவிதமான கூக்குரலும், சகலவிதமான தூஷணமும்
மற்ற எந்த துர்க்குணமும், சகல விதமான மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். அடுத்த வருஷம் வாசிக்க பார்க்கலாம். ஒருவருக்கொருவர் ஒருவருக்கொருவர் தயவாயும் தயவாயும் மன உருக்கமாயும் மன உருக்கமாயும் இருந்து இருந்து கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்துவுக்குள் தேவன் என்ன பண்ணாரா? உங்க ஒவ்வொருவரையும் மன்னிக்கிறாரு. கிறிஸ்துக்குள்ளாக என்ன இன்னைக்கு ஏசாமி நிறுத்தி வச்சு உரிச்சு எடுத்தோம். அவரை என்னைக்கு உரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம்? என்ன நம்முடைய பாவத்தினாலேயும் அக்கிரமத்தினாலேயும் அதனாலயா நம்ம பாவம் பண்ற பாவம் ஒன்று ஒன்று அவர் ஒரு அடி வாங்குறான்னு வச்சு சவுக்கடி 39 அடி வாங்கியிருக்க மாட்டாரு. என்ன பண்ணியிருப்பாரு? அடி வாங்கி செத்துட்டு இருப்பாரு அவரு. அதை போல நம்ம பாவம் பண்றோம். என்ன கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நம்மளை மன்னிக்கிறாரா? எப்படி மன்னிக்கிறாரா? நீ பண்ண அக்கிரமத்துக்காக அவர் செத்தாரு. நீ பண்ண காரியத்துக்கு அவர் அற வாங்கினாரு. நீ பேசுற சிந்தித்ததுக்காக ஒரு தலையில தான் படப்பட்டது, முள்முடி சூட்டப்பட்ட. நீ காலையில கூட சொல்ற அதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க? முதுகு தோலை உரிச்சு எடுத்துட்டு என்ன பண்ணாங்க? ஒரு மரத்தை தூக்கி அவர் முதுகுல வச்சானுங்க. படத்துல பார்க்கும்போது பார்க்குற நல்லா பாலிஷ் போட்டு ஒழுன்னு அழகா இருக்கிறது. அந்த காலத்துல எவனும் அதை போல மரம் எதுவும் எவனும் என்ன பண்ணல, இது பண்ணல. மரத்தை வெட்டி போடுறதுனா தூக்கி என்ன பண்ணுவான்? அதுக்கு செதம்பு இது பட்டை அது இதோட அப்படியே தூக்கி முதுகுல வைப்பான். ஒரு கையில ஒரு சின்ன காயம் இருந்தால ஒரு இது தூக்கும்போது குத்தும்போது என்ன பண்ணுது? ஆடுறோம். ஆனா அந்த மனுஷனுடைய தேவனுடைய குமாரனுடைய முதுகை பிரிச்சு எடுத்துட்டானுங்க. ஆனா அழுத்துக்கு என்ன பண்றாங்க? அந்த மரத்தை வைக்கிறாங்க. நாம தான் வச்சோம். என்ன நாம தான் வச்சோம். இருந்தாலும் அவர் என்ன பண்ணாரு? பிதாவாகி தேவன் அந்த கிறிஸ்துவின் மூலமாக நம்மளை மன்னிக்கிறாராம். அந்த இயேசு கிறிஸ்து மூலமா நம்மளை மன்னிக்கிறாராம். இயேசு கிறிஸ்துக்கு நாம பண்ண குசும்பு, பண்ண அட்டகாசம், நம்ம பண்ணது என்ன எல்லாமே என்ன இருக்கு? பயங்கரமான காரியமா இருக்குது. அவர் என்ன பண்ண கடைசியில, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே, அறியாது இருக்கிறார்களே. அது போல நீ செய்யாத காரியத்துக்கலாம், நீ அறியாத காரியத்துக்கலாம், நீ ஆண்டவர் சிலுவையில் தொங்க விட்டதுக்கலாம், அவர் இது சாட்டையால் அடிச்சதுக்கலாம், அவர் கையில காலையில் ஆணையில அடிச்சதுக்காக அவர் என்ன பண்றாரு? நீ தெரியாத பண்ற, பாவம்னு தெரியாத பண்ணிட்ட, அக்கிரமம்னு தெரியாத பண்ணிட்ட, அவருக்கு மன்னியும் அப்படின்னாரு. அப்ப அந்த மன்னிப்பு ஏசாமி நீ பண்றதெல்லாம் மன்னிக்கிறாரு அப்படின்னா, உனக்கு பண்ணப்பட்டது மன்னிக்கிறதுக்கு உனக்கு என்னது? ஒரு பொருட்டாக இருக்கக்கூடாது. அவன் பண்ணது என்னன்னு உனக்கு தெரியாது. என்ன பண்ணிட போறான்? என்ன பண்ணிருப்பான்? உலகத்தை பண்ணாத பண்ணிருப்பான். எனக்கு உனக்குலாம் தெரியாது, உனக்கு வந்தா தெரியும். ஆமா, ஆனா உன்னை விட பெரிய காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? பட்டிருக்கிறாரு. பாடுகள், கஷ்டங்கள், துக்கங்கள், வலி, என்ன அதெல்லாம் பார்க்கும்போது நீ பண்ணது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னும்போது அவரே சிலுவையில் பார்த்தும்போது மன்னியுங்கள் அப்படி சொல்லிட்டாரு. இன்னைக்கு நீ மன்னிக்கலன்னா புது வருஷத்துல போய் நீ நிம்மதியா இருப்பியா? எத்தனை பேர் நிம்மதியா இருப்பேன்னு சொல்லுங்க. நான் மன்னிக்க மாட்டேன், ஆனா நான் புது வருஷத்துல என்ன பண்ண போறேன்? சந்தோஷமா இருப்பேன். யாரையும் மன்னிக்க மாட்டேன், யாரையும் பற்றி கவலை கிடையாது எனக்கு. நான் என்ன பண்ண போறேன்? பழிதான் வாங்க போறேன், நான் கோபமா தான் இருக்க போறேன், மூர்க்கமா தான் இருக்க போறேன், துர்க்குணத்தோட தான் இருக்க போறேன். யார் இருக்கீங்களா? 2023 2023 இங்க புதுசா வந்திருக்கவங்க கூட ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுக்குறாரு. என்னத்துக்கு? மன்னிக்கிறதுக்கு. இதை பற்றி ஒருத்தர் கேட்குறாங்க. மத்திய 18, 21, 22 என்ன பேதுருன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஒரு சீஷர் கேட்குறாரு, நான் எத்தனை தடவை ஒருத்தருக்கு மன்னிக்கணும்? 7 தடவையா இல்லை ஒரு தடவையா? எத்தனை தடவைன்னு கேட்குறாரு. வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் அவனை மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல, 770 தரம், 770 தரம் மாத்திரம், 770 தரம் மன்னிக்கணும்னு. யாராவது இந்த 7 தடவை போடுறீங்களா இல்லை 770 தடவை போடுறீங்களா?
போட்டு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்களா? ஆ ஆ ஃபோன் தேடுறீங்களா? நீங்கள் தேட வேண்டாம். நான் முன்னாடி நான் போட்டுட்டேன். நான் முன்னாலே இவங்க வரதுக்கு முன்னாடியே உட்காந்து அங்கே உட்காந்து இந்த குழு காயும் போது போட்டேன். 70 டைம்ஸ் 70 டைம்ஸ் 70 டைம்ஸ் 70ன்னு 7 தடவை போட்டு வந்துச்சு. என்ன தெரியுமா வந்துச்சு? ஆ 1000 என்னங்க சார்? 70 டைம்ஸ் 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 70 7 டைம்ஸ் போட்டினாக்கா இந்த 7 7 49 கதைலாம் அங்கே நடக்காது. என்ன அதெல்லாம் வேற எங்கேயா நடக்கும். இயேசு வர சொன்னதை என்ன சொல்ற கேட்டுக்கோ. 10 லட்சத்து போட்டிங்களா சார்? போட்டிங்களா? இல்லை, நீ போட்டு ரிசல்ட் கொடுக்க, நான் அதை சொல்லிக்கிறேன். நீ இன்னும் சொல்லல போடலையா? சரி விடு. 10 லட்சத்து 8 இன்குடு இல்லை 8 லட்சம் கிடையாது. இன்குடு 3 3 6 1 7 சரி 8 லட்சம் 82 லட்சத்து 35 கோடி டைம். 82 லட்சத்து 35 கோடி டைம். 1 கோடினால எங்கேயும் போய் நிக்குது இல்லையா? அப்ப 70 டைம்ஸ் 7 போட்டுனாக்கா 7 70 டைம்ஸ் சொல்லியிருக்கிறாரு அவரு. 7 70 டைம்ஸ் எல்லாம் போட்டுக்கோ, இல்ல 70 7 டைம்ஸ் எல்லாம் போட்டுக்கோ. 82 லட்சத்து 35,000 கோடி, 35,000 கோடி தடவை நீ என்ன பண்ணுமா? இப்படிலாம் நம்ம மன்னிச்சோன்னா என்ன மொட்டை அடிச்சு துணியெல்லாம் பிடிக்கிட்டு என்ன பண்ண பண்ணுவான்? பைத்திய தெருவில் இருக்கிறவன் சொல்லுவீங்க இல்லையா? அதை பற்றி கவலை கிடையாது. நீ மன்னிக்க ஆண்டவருப்பா என்ன பண்றவரா இருக்கிறாரு? ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறாரு. அதுதான் சரியா? அப்ப இன்னைக்கு நீங்க இந்த புது வருஷத்துக்கு போறதுக்கு முன்னால, இப்போ பழைய வருஷத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நீங்க என்ன பண்ண போறீங்கன்னாக்கா, எல்லாம் முட்டி போட்டு என்ன பண்ண போறோம்? யார் என்ன செஞ்சாலும் எனக்கு கவலை கிடையாது. முட்டி போடுங்க எல்லாரும். எல்லாம் முட்டி போட்டாகணும். இன்னைக்கு ஜபத்தை பண்ணி எல்லாம் என்ன பண்ண போறீங்க? ஆண்டவருக்குள்ளாக புது வருஷத்துல பிரவேசிக்க போறீங்க. என்ன எல்லாம் முட்டி போடு, எல்லாம் முட்டி போடு. இந்த மாடு மாதிரி, நாய்க்குட்டி மாதிரி, கழுதுக்குட்டி மாதிரி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். படிக்குட்டி மாதிரி எதுவும் வேண்டாம். நீ முட்டி போடு. மூளையால் ஆகாத்து முழங்காலினால் ஆகும். முட்டி போடு, முழங்கால் போடு. அங்க என்ன ஒருத்தர் மட்டும் சாஞ்சிக்கிட்டு இருக்காரு, அவர் யாரும் தெரியல. என்னங்க இங்கிலீஷ்ல சொல்றது உங்களுக்கு புரியுமோ? இன்னும் யாருக்கா இங்கிலீஷ்ல சொல்லணும் இல்லை ஹிந்தியில சொல்லணும் அப்படின்னா பிங்கி சொல்ல ஹிந்தியில. என்ன ஹிந்தியில சொல்றது இல்லை கன்னடத்துல மலையாளத்துல யாருக்கா சொல்லணும்னா சொல்லுங்க, சொல்லிடலாம். என்ன ஆமா, பிங்கி அம்மாவோட பிங்கி நல்லா ஹிந்தி பேசும். சரியா? அப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த புது வருஷத்துல புதுசு புதுசா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன எல்லாமே டிஃப்ரெண்டா தான் இருக்க போகுது அப்படின்னு. அப்ப இன்னைக்கு நீ ஒன்று ஒப்புக்கொடு. நீ யாருன்னு எனக்கு கவலை கிடையாது. ஆண்டவர் உனக்கு யாரு உனக்கு என்ன தவறு செஞ்சாங்கன்னு உனக்கு கவலை கிடையாது. என்ன ஒரு மாதிரியான குடும்பம் உனக்கு செஞ்சாங்கன்னு கவலை கிடையாது. எல்லாத்தையும் பார்த்துக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். கண்ணமுடையலாம் எல்லாம் கண்ணமுடு, கண்ணமோடு. தூங்கி விழுந்தா கூட பரவாயில்ல, கண்ணமுடி முட்டி போடுறாரு. கண்ணமோடு. செய்யப்பட்ட பாவங்கள், உனக்கு எதிராக செய்யப்பட்ட காரியத்திற்கு நீ இந்த நேரத்தை மன்னிப்பு கேட்க போற. உனக்கு எதிராக யார் என்ன செஞ்சானோ அவனை மன்னிக்க போற. எவன் என்ன செஞ்சாலும் அவளை இந்த நேரத்தில் மன்னிக்க போற. ஏன்னா இந்த மன்னிப்புன்றது ஒண்ணு பாருங்க, அது யாரும் செய்ய முடியாத காரியம். கேளுங்க, ஆண்டவரே நான் பாவிதான், ஆனாலும் நீ எனக்காக ரத்த சிந்தனை சுவாமி, என்னை வா என்று அழைத்து நான் வந்தேன். கேளுங்க ஆண்டவர். ஏன்னா மன்னிக்க தெரியாதவன் மனுஷன் கிடையாது சொல்லுவாங்க உலகத்துல. என்ன மனிதனா வந்த தேவ குமாரனே மன்னிக்க கற்றுக் கொடுத்து போயிருக்கிறார். என்ன எந்த துர்க்குணமும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது, எந்த கேவலமான காரியமும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அவரை நம்ம என்ன சொல்றோம்? பரிசுத்தர் 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 என்று சேராபீரில் கேராபீரில் மூப்பர்கள் என்ன பண்றாங்களா? அவரை துதித்து கொண்டிருக்கிறாங்களா? அந்த பரிசுத்தரை நீ துதிக்கணும்னாக்கா, அவர் நீ சொல்றதை அவர் கேட்கணும்னாக்கா நீ என்ன பண்ணணும்?
கொஞ்சமாவது பரிசுத்தம் இருக்கணும் இல்லையா? கொஞ்சமாவது உள்ள சுத்தம் இருக்கணும் இல்லையா? கொஞ்சமாவது உள்ள நீதி இருக்கணும் இல்லையா? நீதிமான் மேல் பேசணும்னா நம்ம நீதியா இருக்கணும். அப்ப சொல்லு ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு 7-70 தடவை மன்னிக்க திறமை இல்லை ஆண்டவரே. ஆனா அந்த திறமையை கொடுக்கறதுக்கான சக்தி உங்களிடத்துல இருக்குது. இந்த நேரத்துல அந்த சக்தி எனக்கு தாரும். 7-70 தடவை மட்டும் இல்லை, 7-70 டைம் கூட நம்ம மன்னிக்க தயாரா இருக்கலாம் ஆண்டவரே. நீர் எங்களை வாரும். ஏன்னா இந்த மன்னிப்புன்னு உனக்கு கிடைச்சதுனாக்கா, நீ மற்றவங்களை மன்னிக்க தெரிஞ்சுக்கிட்டீனாக்கா, நீ என்ன பண்ற? விடுதலை பெறுகிறாய். ஒருத்தர் நீ மன்னிக்கிறனாக்கா அவன் மனசை விட்டு விடுதலை பெற்று வெளியில போயிடலாம். அது வரைக்கும் நீ அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன் மனசுல வச்சு கட்டி, அவனை கையை கட்டி, காலை கட்டி, கழுத்தை கட்டி, தொங்க விட்டு தூக்கல, அவன் இன்னும் சாகாத இருக்கான். ஆனா இந்த மன்னிச்சு நீ வெளியில விடும்போது அந்த மன்னிப்பு ஒன்று என்ன பண்ணுது? உன்னை விடுதலை ஆக்குது. என்று கர்த்தர் இயேசு கிறிஸ்து உனக்கு சொல்லுகிறார், நீ எப்படி விடுதலை ஆகலாம். விடுதலை ஆக முடியாத பாவத்தில் இருந்தா கூட எத்தனை பேர் சொல்றான், நீங்க 20 ஆண்டுகள் நான் போதை மருந்துல இருந்தேன், 20 ஆண்டுகள் நான் அப்படி இருந்தேன், 40 ஆண்டுகள் இருந்தேன். ஆனா இயேசுவானவர் எனக்கு விடுதலை கொடுத்தார். அந்த விடுதலை முதல்ல உனக்கு வரணும்னாக்கா நீ உன்னை விடுவிக்க கற்றுக்கொள். நீ உன்னை விடுவிக்கணும்னா நீ மற்றவர்களுக்கு மன்னிக்கிறதுக்கு தயங்கக்கூடாது. அந்த மன்னிப்பு நேரம் நம்ம உலகத்து முதலுக்கு ஜெபித்து, மோடிக்கு ஜெபித்து, முக ஸ்டாலினுக்கு ஜெபித்து பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. மன்னிப்புன்றத நம்முடைய ரத்தத்தில் ஏற்றுவோம். நாவல மட்டும் கிடையாது. இந்த நாவு இப்போ மன்னிக்க சொல்லும், அந்த கேட்டுக்கு வெளியில போனதோ அடிங்கன்னு ஒரு வார்த்தை வரும். நான் அதில் விட மாட்டேன், நான் தீர்த்தே கட்டியே வாங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்று மன்னிக்க கற்றுக்கோ. மன்னி. உனக்கு எதிராக யார் என்ன செய்ததால அவர்களை நீ மன்னிக்கும் போது அவர்கள் உன்னுடைய சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்படுவது மட்டுமல்ல, நீ அவர்களை கட்டப்பட்டிருக்கிறதுல இருந்து விடுவிக்கப்படுவாய். இன்னைக்கு மத்தியானம் நான் அதை தான் உணர்ந்தேன். நான் அந்த கட்டிலிருந்து வெளியில வந்தேன். ஒரே செகண்ட்ல அந்த கட்டிலிருந்து வெளியில வந்தேன். எனக்கு மனசுல ஒரு சந்தோஷம் வந்துச்சு. இன்னைக்கு என்னென்ன காரியமோ எனக்கு தெரியாது, அது உனக்கும் ஆண்டவருக்கும் மத்தியில் அந்த காரியங்கள் அனைத்துக்கும் மன்னிப்பு கேள். மன்னிப்பு கேட்டவங்க யாராவது ஒருத்தர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் செய்கிறார்கள். Amen. 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 Hallelujah. Hallelujah. எல்லாரும் உட்காருவோம். பாட்டு. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலையே, சித்தமும் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலையே, சித்தமும் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே.
புரியலையே சித்தம் மீது வைத்திட வேண்டும் வாழ தெரியலையே இன்னும் வாழ தெரியலையே இன்னும் வாழ தெரியலையே. இன்னொரு காரியம் உங்களுக்கு சொல்லணும். எத்தனை பேருக்கு கர்த்தருடைய ஜெபம் தெரியும்? எல்லாத்தையும் தெரியுமா? சரி, யார்கிட்ட ஒருத்தர் ஒரு மைக் கூட அவங்க சொல்லட்டும். கோல்டஸ் மைக் வச்சுனா கொடுங்க. மைக் வச்சுருக்கீங்களா மேடம்? நீங்க தான் பேசுங்களா? மைக் வச்சுருந்தா தூங்குறீங்களா? நீங்க கை தூக்குனீங்களா? பேசுங்க, சொல்லுங்க. பைபிளை பார்த்து படிக்கூடாது. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய உம்முடைய ராஜ்யம் ராஜ்யம் வருவதாக, உம்முடைய உம்முடைய சித்தம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்பட பூமியிலே செய்யப்படுவதாக. சொல்ற பாருங்க, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்பட பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய அன்றைய ஆகாரம் ஆகாரத்தை எங்களுக்கு எங்களுக்கு தாரும். தாரும். எங்கள் எங்கள் கடனாளிகளை கடனாளிகளை நாங்கள் நாங்கள் மன்னிக்கும் மன்னிக்கிறது போல போல எங்கள் பாவங்களையும் பாவ குற்றங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனைக்கு சோதனைக்கு உட்படாதபடி தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றும். என்றென்றைக்கு உம்முடையவளே சுவாமி. ஆமென். அப்ப நீ சொல்ற ஒரு வார்த்தை, பரமண்டலத்துக்கு என்ன பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரலோகத்தை செய்யப்பட பூமியை செய்யப்படுவதாக. என்ன அன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தில் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு ரோகமான குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்க பாவங்கள் பண்ணியும் இந்த சோதனைக்கு படப்படாமல் தீமையை வச்சுட்டுக் கொள்வோம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவில்லை. நீ அப்ப சொல்லும்போது அந்த மன்னிப்புன்றது உனக்கு இல்லைன்னு வச்சுக்காது. அப்ப யோசித்து பாரு, பரமண்டலத்துக்கு உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரிசுத்தப்படுமா? பரிசுத்தப்படுமா? சத்தமா சொல்லுங்கம்மா. இவருமா சொல்றாரு, இங்க யாரும் படும் சொன்னாங்க, இங்க யாரும் படாதுன்றாரு. இவர் காலையில சொல்லிட்டாங்க, லிவிங் என்சைக்ளோபீடியா சொல்லிவிட்டாங்க. அவரும் என்ன பண்ணிட்டாரு? படாதுன்னு சொல்லிட்டாங்க. படுறதெல்லாம் கை தூக்கி பார்க்கலாம். ஆண்டோடைய நாம பரிசுத்தப்படும். நான் பாவியா இருந்துக்கிட்டு நான் சொன்ன அப்படி பரிசுத்தப்படும் சொல்றேன், கை தூக்கு. என்னங்க மைக்க வச்சுட்டு லவரெல்லாம் பேச, மைக்ல பேசுறீங்களே, வார்த்தைகளை அவர் அறிந்திருக்காருல்ல. அவர் நம்ம இருதயத்தின் நிறைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். இருதயத்தின் நிறைவால் வாய் பேசும். எஸ். வாயில நீ சொல்றனாக்கா என்ன அது என்ன ஆகும்? அப்ப நீ வாயால சொல்லிட்டு தான் நடந்துருமா? இருதயத்துல பரிசுத்தமா ஆண்டவர் நம்ம துதிக்கிறோம். இருதயத்துல பரிசுத்தமா இருந்தாதான் நடக்கும். எஸ். அப்ப பரிசுத்தமா இருக்கணும்னு என்ன பண்ணோம்? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல என் பாவங்களை எங்கள் பாவ கடன்களை, சிலர் கடன்கள்னு சொல்லுவாங்க, எங்கள் கடனாளிக்கு நாங்கள் மன்னிக்க போல எங்கள் கடன்களை மன்னின்னு. என்ன அவர் சொல்றது என்னது? பாவ கடன்களை. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மற்றவங்க செய்கிற பாவம், நமக்கு எதிராக செய்யற பாவம் என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். அதை தான் ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தர் இயேசு கிறிஸ்து அதை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. சரியா? இன்னைக்கு அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன இனிமேலாவது அதை தெரிஞ்சுக்கிட்டு அதைப்படி நடப்போம்னு சொல்றவங்க யாராவது ஒருத்தர் நன்றி சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னையிலிருந்து இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்துல, இன்னும் 1 மணி நேரத்துல என்ன பண்ண போறோம்? புது வருஷம் ஆரம்பிக்கும். புது வருஷத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு தடவை இந்த வசனம் சொல்லும் போது, இந்த கர்த்தருடைய ஜெபத்தை நீ சொல்லும் போதும் உன் மனசுல என்ன வரணும்? ஒரு பரிசுத்தம் உருவாக்கணும். மன்னிப்பு. என்னுடைய பாவம் எனக்கு மன்னிக்கப்படணும்னா நான் அடுத்தவுடைய பாவத்தை மன்னிச்சிருந்தா என் பாவம் மன்னிக்கப்படும். அப்ப நான் அடுத்தவுடைய பாவத்தை மன்னிக்கணும். ஏன்னா அதுக்கான திறமை வேணும் நம்மளுக்கு. அதுக்காக ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும். இப்ப என்ன சொல்லி ஜெபம் சொன்னா? மன்னிப்பு. ஜெபம் பண்ணுங்க. யார் பண்றது? எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோப்பா. இதோ அந்த நாட்கள்ல ஆண்டவரே அப்பா, அந்த முடிவு, அந்த வருஷத்தின் முடிவில் ஆண்டவரே அவங்க சமூகத்துல நெருக்கிறோம் தகப்பனே. இந்த வருடத்துல ஆண்டவரே நாங்கள் யார்கிட்டமாவது ஆண்டவரே நாங்கள் எந்த கசப்போடு ஆண்டவரே மன்னிக்க முடியாத ஆண்டவரே காரியங்கள் இருந்திருந்தால் தகப்பனே, எங்களை ஒரு ஈஸியாக எங்களை மன்னிங்க சாமே. ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாத ஒருவரும் ஆண்டவரே தேவனை தரிசிக்க முடியாது சாமே.
எங்களுக்குள்ள இல்லாத ஆண்டவரே அப்பா பரிசுத்தத்தை நாங்கள் பிறருக்கு எப்படி ஆண்டவரே பரிசுத்தமாய் ஆண்டவரே மன்னிப்பு பற்றி ஆண்டவரே உங்கள் அன்பை பற்றி நாங்கள் சொல்ல முடியும் ஆண்டவரே. ஆனாலும் தகப்பன் ஆண்டவரே இம்மட்டுமாய் ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் அப்படி எந்த கசப்புகள் இருந்திருந்தால் ஆண்டவரே எங்களை ஒரு இசையாய் மன்னித்து தகப்பனே இந்த புது வருடத்தில் முழுமையாய் ஆண்டவரே உமக்கு பிரிய இல்லாத காரியத்தை நாங்கள் செய்யாத வண்ணமாய் ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் மாற்றுங்க சாமி. இந்த 2024 சாமி நாங்கள் முழுமையாய் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நாங்கள் ஒருவருக்கு மன்னித்து சாமி உன்னுடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்டுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் சகலமும் உங்கள் நன்மையினால் ஆண்டவரே அப்பா உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் உட்காருவோம். மண்ணான மனிதன் நான் என்னால் எதுமாகுமா? மண்ணான மனிதனான் என்னால் எதுமாகுமா? உன் பிள்ளைகள் நான் வாழக்கூடுமா? உன் பிள்ளைகள் நான் வாழ முடியுமா? ஆவியின் மீது எளித அன்பு ஒன்று புரியலையே. சித்தம் மீது வைத்திட பின்பு வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம போக போறோம். ஜெபத்துல நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். சரியா? நம்மளை சுற்றினா யார் இருக்குது? கிராம மக்கள். சரியா? 32 கிராமத்துக்கு மேல இருக்குது. பரவலூர் தொடங்கி இந்த பக்கம் என்ன பண்ணுவோம், வண்ணாத்தூர் மேமாத்தூர் வரைக்கும் நாம் போய் ஊழியம் பண்ணுறோம் இல்லையா? இந்த நிறைய ஜனங்களை ஆண்டவர் தொட்டு கொண்டு இருக்கார் இல்லையா? நிறைய சின்ன பிள்ளைங்க வராங்க, வாலிபர்கள் வராங்க. இவங்க ஆண்டவர் என்ன பண்ணுனா ஸ்மார்ட்டான பிள்ளைங்களை மாற்றணும். அவரால் முடியும். என்ன பண்ணாரு யோசிப்ப? யோசிப்பு வீட்டில் தான் உட்காந்துருந்தான். அவனை ஸ்மார்ட் ஆக்கி என்ன பண்ணாரு? உலகத்தையே, எகிப்து தேசம் மட்டும் இல்லை, உலகத்துக்கு அவன் என்ன வந்தான்? சாப்பாடு கொடுக்குறவனா வந்தான். என்ன சொல்லி வேதத்தில் இருக்குது. அவனுக்கு தெரியாது யாரும் என்ன பண்ணக்கூடாது, கேஸு கூட பாஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது சொல்லியிருக்க? ஒருத்தர் நான் தன்னுடைய விரலை கூட நினைக்க முடியும். அப்போ பாரு, ஒன்றுலாம் இருக்க ஒரு பையன் 11வது பிள்ளையா பிறந்தவன். அவனுக்கு ஆண்டவர் அவனை தூக்கி மேலே வச்சு பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, தாவீதுன்னு ஒருத்தர் தான் தெரியும் உங்களுக்கு. என்ன அவன் அரண்மனையில் படுத்திருக்கும் போது ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்னு நினைச்சான்? கோயில் கட்டணும்னு நினைச்சான். அரண்மனையில் பெரிய அரண்மனையில் அவருடைய மஞ்சத்தில் படுத்துக்கிட்டு சுற்றி பார்த்து தேக்கு மரம், இந்த மரம், சீரர் மரம், ரோஸ்வுட் மரம், அந்த மரம், இந்த மரத்தில் நான் பாரு எவ்வளோ அழகாக கட்டியிருக்கேன். ஆனால் ஆண்டவருடைய பெட்டி எங்கே இருக்குது? திரைகளின் நடுவில் இருக்குது. எலாய், நீ ஆட்டு பின்னால் போனான், நீ ஆடு மேய்ச்சவன். அந்த நாட்டில் ஆட்டை எப்படி பண்ணுவான்? மேய்ப்பன் முன்னால் போவான், ஆடுகள் பின்னால் போவான். ஆனால் இவனை பற்றி சொல்லும்போது இவன் எவ்வளோ மடையனுக்கு சொல்லுது, ஆடுகளில் பின்னால் போனவன ஒன்றாய் எடுத்து என்ன பண்ணான்? ராஜாவாக்குனான். அவன் என்ன பண்ணான்? ஆண்டவரே உண்மைதான், ஆண்டவரே எனக்கு உண்மைதான், ஆடுகளின் பின்னால் தான் நான் போனேன், வேற எதுவும் பண்ணலை, நான் ஆடுகளின் பின்னால் தான் போனேன். அங்கேயும் நீ தான் என்ன நடத்தினீர், அதெல்லாம் இன்னுமே என்னை நடத்தணும். என்னையும் என் குடும்பத்தை நீ தெரிந்து கொள்வதற்கு நான் ஏமாத்துறோம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணணும்? ஆண்டவனால் தொடப்படணும். நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. என்ன இன்னைக்கு நிறைய காரியங்களை நம்ம கேள்விப்படுறோம். என்ன எல்லாம் பரிதாபமான நிலைமை. நிறைய காரியங்கள், பாலியல் பலாத்காரம், பட்டுக்கிற மாதிரி பட்டுக்கு பாலியல் பலாத்காரம், என்ன மற்ற காரியங்கள். என்ன பெற்றோர்கள் பிள்ளைகள் என்ன பண்ணுறது? தவறான வழியில் நடத்துறது. பிள்ளைகள் தவறான வழியில் போனாலும் பெற்றோர்கள் என்ன சொல்கிறது? என் பையன் நல்ல பையன் தான், என் பொண்ணு நல்ல பொண்ணு தான். ஆனால் இந்த பிள்ளைகள் என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவரால் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுக்காக யாரோ ஒருத்தர் ஜெபிக்கிறீங்களா?
எல்லாம் ஜெபிக்கலாமா? முடிஞ்சவங்க முட்டி போடு, முடியாதவங்க உட்காந்துரு, ஆனால் தூங்காத. எல்லாரும் என்ன சொல்லு? ஆமேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நன்றி சொல்லு. ஜெபம். என்னை அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த இரவு வேலைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இங்க சுற்றி இருக்கிற 28 கிராமங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. 28 கிராமத்தில் உள்ள சிறு பிள்ளைகள் ஏசப்பா, வாலிப பிள்ளைகளை ஒவ்வொருத்தவங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்களுக்கு என்ன ஏசப்பா நல்ல பாதுகாப்பை நீங்க கொடுக்க போறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. எந்த ஒரு தீய வழியிலும் தீய பழக்கத்திலையும் அவங்க செல்லாதபடி ஏசப்பா நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க ராஜா. ஏசப்பா, நீங்க வாலிப நேரத்துல உங்க சிருஷ்டிகளை நினை என்று நீங்க சொல்லியிருக்கீங்க ராஜா. அதை போல அந்த பிள்ளைகள் நடக்க நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நாங்க 28 கிராமத்திலேயே ஏசப்பா தாகத்தோடு உங்களுடைய வார்த்தை ஏசப்பா அந்த பிள்ளைகள் இடத்துல சொல்லியிருக்கோம் ராஜா. ஏசப்பா, ஒவ்வொருத்தர் மனசுலையும் ஏசப்பா நீங்க இருக்க போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிற ராஜா. ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அப்படியே எழுந்திருக்கலாமா? கொஞ்ச நேரம் எழுந்திருக்கலாம். நம்ம ஒரு பாடலை பாடி தேவனை ஆராய்ந்து திரும்பும் ஜெபத்திலே நம்மளை நடத்துவார். எழுந்திருக்கிறது அவ்வளோ கஷ்டமா? ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீர். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உன்னை உள்ளவரே, வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உன்னை உள்ளவரே, யார் மறந்தாலோ நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே, யார் மறந்தாலோ நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஹலோ, என்னாலும் இயேசுவே. என்னம்மா பாட்டு பாடுறீங்க? என்ன பாட்டு சொல்லுங்க நீங்க மேடம்? பாட்டு பாடினா என்ன பண்ண, அருமையா அந்த மியூசிக் தக்கட பாடணும். நீ பாட்டு ஆ ஹூ ஆ அப்படிங்கிற தூக்கத்தில் பாடுறீங்களா? நல்ல டம்மால் டம்மால்னு சவுண்டு அப்படியே கையில் என்ன பண்ணணும், தெரிக்கணும். அவங்க பக்கத்தில் அடிச்சிடாதீங்க. போடு தம்பி, போட.
எந்தன் பயம் யாவும் நீங்கியே. நீரே பக்கத்தில், நீரே பக்கத்தில். Thank you, Jesus. நான் பயப்படேன், என் துணையாக இருக்கின்றீரே. நல்ல சத்தமாக, நீரே பக்கத்தில், உங்க பக்கத்துல பயப்படேன், உன் துணையாக இருக்கின்றீரே. என்னாலும் இயேசுவே. உங்க சத்தம் பரலோகத்தில் எட்டட்டும். என் தேவாதி கர்த்தர் பரலோகத்திலிருந்து சிங்காசனத்திலிருந்து எழுந்து உங்கள் கூக்குரலை கேட்டு ஆம் ஆமென் என்று பதில் கொடுத்த தேவன். ஒரு நாளும் என்னை மறவாதே வந்தீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. எதிர்காலம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது உங்களுக்காக. எதிர்நோக்கி இந்த ஆண்டுக்குள்ள எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. நீரே பக்கத்தில், நான் பயப்படேன், என் துணையாக இருக்கின்றீரே. நீரே பக்கத்தில், உங்க பக்கத்தில் நான் பயப்படேன். அவர் தேவனாகிய கர்த்தர். மன்னிக்கிறவங்கள மன்னிங்க, அன்பு கூறவங்கள அன்பு கூறுங்க. இந்த வருஷத்துல நீங்க எதெல்லாம் செய்யலையோ இந்த புது வருடத்துக்குள்ள செல்ல போது 1 மணி நேரம் இருக்கிறது. நீ தேவனாகிய கூட உறவாடுங்க. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். Thank you மாஸ்டர். Thank you Lord. எங்க எதிர்காலத்தையும் உங்க கரத்துல ஒப்புடுகிறோம். இன்ன வரை இந்த வருஷம் ஃபுல்லா என்னால சாதிச்சிடுவேன், நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி செஞ்சிடேன். ஆனா இப்பதான் நான் நிக்கிறேன், ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை நிக்கிறேன். மத்தவங்களை மன்னிக்காத, மத்தவங்கள்ட்ட அன்பு கூறாத, மத்தவங்கள்ட்ட நான் பேசாத, இவங்கெல்லாம் என்ன ஆளு அப்படின்னு பேசாம நான் ஒதுங்கி போன காலங்கள். பேதுரு கூட உம்மை மறுதலிக்கும் போது ஒரே வார்த்தை தான் கர்த்தர் கேட்டார். பேதுருவே, என்னை நீ நேசிக்கிறாயா? ஒரு டைம் கேட்கலங்க. ஆனா உன்னை என்னை தேவன் கேட்பாரன்னா, மகனே மகளே, என்னை நீ நேசிக்கிறாயா? என்னை நீ நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்று நீ சொல்வாயா? நீ சொல்வாயா? உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, மற்றவங்க மேல நான் அன்பு கூறுவேன் ஆண்டவரே, மற்றவங்களை நான் மன்னிப்பேன் ஆண்டவரே, மற்றவங்களோட கூட நான் சகலத்தையும் ஆண்டவரே சகித்துக் கொள்ளுவேன் ஆண்டவரே. Thank you Lord. Thank you Jesus. கரவாடுகளை எப்படி நடத்துவேனே அப்படி என் கர்த்தர் உங்களை நடத்த வல்லவரா இருக்கார். Thank you Jesus. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே சவேரானவரும் அமருவாக.